தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகள் குறித்தும், நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு என்று என்ன செய்ய வேண்டும், வீட்டில் பூஜை செய்ய உகந்த நேரம் எது என்பது குறித்த விவரங்களை இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம சித்திரை மாதம் முதல் தேதி தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறோம். அந்த வகையில் தற்போது நடைபெற்று வருவது விசுவாவசு வருடம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இன்று. நாளைய தினம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு சித்திரை மாதம் முதல் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது. இந்த புத்தாண்டிற்கு இந்த ஆண்டினுடைய பெயர் பராபவ வருஷம் என அழைக்கிறோம். சிறப்பு வாய்ந்த இந்த பராபர வருஷத்தினுடைய முதல் நாளே செவ்வாய்க்கிழமையில், அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்தமான தினமான செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பாகும். இந்த நாளில் நாம் அனைவரும் தமிழ் புத்தாண்டை, சித்திரை முதல் தேதியை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்க வேண்டும். இந்த ஆண்டில் நாம் பல வேதனைகளையும் சாதனைகளையும் சந்தித்திருக்கலாம். அவை அத்தனையும் அடுத்த ஆண்டிலும் வேதனைகள் அனைத்தும் மறைந்து சாதனைகள் அனைத்தும் இன்னும் மேலோங்க வேண்டும் என்பதை ஒரு சங்கல்பமாக நாம் நினைத்து கொண்டு இந்த பராபவ வருஷத்தினுடைய முதல் தினமான சித்திரை முதல் தேதியை விஷுக்கணி தரிசனத்துடன் துவங்க வேண்டும். ஒவ்வொருவரும் வழக்கம் போல் முதல் நாள் இரவே, அதாவது இன்று இரவே பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் முக்கணிகளும் பிரதானமாக இருக்கும்படியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மா, பலா, வாழை, அதோடு உங்களால் என்னென்ன பழங்கள் வாங்க முடியுமோ, என்னென்ன பழங்கள்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கலாம். ஆனால் முக்கியமாக அந்த பூஜையில் இருக்க வேண்டியது முக்கணிகள் இருக்கணும். அதை விட தேங்காய், அதை உடைச்சி அந்த 2 மூடியையும் வைக்கணும். அதோட வெத்தலை பாக்கு இருக்கணும். கூடவே ஒரு முகம் பார்க்குற அந்த கண்ணாடியை வச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்க தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற ஆபரணங்களையும் வைக்கணும். அதில் உங்ககிட்ட புது நோட்டு இல்லை பணங்கள் ஏதாவது நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் அதில் வைக்கலாம் பூஜையில். அப்புறம் வாசனை மலர்கள், மல்லியோ முல்லையோ ஜாதியோ எந்த பூ உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பூவையும் அந்த கண்ணாடியில் சாத்தி, வீட்டில் குபேரலட்சுமி படம் இருக்கிறவங்க அந்த படத்தையும் பக்கத்தில் வைக்கலாம். ஸோ படத்தை வச்சுட்டு இரவு எல்லாத்தையுமே நீங்கள், அதாவது பூஜை அறையை தொடச்சி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் படுக்க போகணும். நாளைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் கண் விழித்தவுடன் நேராக பூஜை அறைக்கு வந்து அந்த பழங்கள் நிறைந்த இந்த நிறைமணி தரிசனத்தை நீங்கள் கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும் முதல் பார்வை விஷுவல் அந்த பூஜை தட்டில் இருக்கக்கூடிய பழங்களுடன் சொர்ணங்களும் ஆபரணங்களும் அந்த குபேரலட்சுமி படமும் முதல் தரிசனமாக கண்ணில் பட வேண்டும். இதன் மூலமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்களும் நல்ல விதமான செல்வ செழிப்பும் கூடிய ஆண்டாக அமையும். எனவே நாளைய தினம் அதிகாலையில் எழுந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விசுக்கணி தரிசனமாகும். அதனைத் தொடர்ந்து வீட்டில் உள்ள அனைவரும் இதை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் என்றால் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள்ளாகவும், 7:45 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள்ளாகவும் உங்கள் பூஜைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை என்பதால் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக, யமகண்டம் என்பதால் அந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு அதன் பிறகு 3வது ஒரு நேரமாக 10:30 மணிக்கு மேல் 11:45 மணிக்குள் மற்றொரு நேரத்திலும் உங்கள் பூஜையை வைத்துக் கொள்ளலாம். எனவே இந்த 3 நேரங்களில் இல்லங்களில் பூஜை செய்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி இந்த பராபவ வருஷத்தினுடைய முதல் நாளான சித்திரை முதல் தேதியை நாம் வரவேற்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு சுபிக்ஷமான எதிர்காலத்தையும் வீட்டில் சுப காரியங்களையும் எல்லாம் வல்ல பரம்பொருள் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு, உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் வேண்டுமோ, விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த திருமண பிரார்த்தனை, குழந்தை வர வேண்டும் என்றால் அந்த குழந்தை வர பிரார்த்தனை, குழந்தைகளுக்கு வித்யாபாரதி என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவு மேம்பட வேண்டும் என்றால் அந்த கல்வி அறிவிற்கான பிரார்த்தனை, அதே போன்று வீட்டில் நோய் நொடியற்று இருக்கக்கூடிய முதியோர்களுடைய ஆரோக்கியம் குறித்த பிரார்த்தனைகள் உள்ளிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை அனைத்தும் நாளைய தினம்
சுவாமியிடம் சொல்லி உங்களுடைய பூஜையை நீங்கள் செய்து முடித்தால் நிச்சயமாக அதற்கு இந்த ஆண்டில் பலன் இரட்டிப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் அங்காரகனுடைய அனுகிரகமும் எல்லாம் வல்ல ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் நிச்சயம் இருக்கும் என்பதால் நாளைய தினம் அனைவரும் இந்த சித்திரை முதல் தேதியை சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்கும் என வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை அப்படின்னாலே சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை முதல் ராசியான இந்த மேச ராசியிலிருந்து துவக்குகிறார். அதனால்தான் சித்திரை மாதத்தை மேஷ மாதம் என்றும் அதன் பிறகு வருகின்ற ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு ராசியினுடைய பெயர்களால் அழைத்து கடைசியாக மீன ராசியில் முடிக்கும் பொழுது 12 மாசங்கள் நிறைவு பெறுகின்றன. அந்த வகையில் தற்போதைய விசுவாவசு வருடத்தினுடைய மீன மாசம் இன்றுடன் முடிவடைந்து நாளைய தினம் சித்திரை முதல் தேதி மேஷ மாசத்தினுடைய முதல் நாள் துவங்குகிறது. சூரிய பகவானுடைய அந்த வடக்கு நோக்கிய பயணத்தினுடைய முதல் மாதமாகவும் இது சொல்லப்படுகிறது. எனவே சூரிய பகவானையும் நாளைய தினம் தரிசனம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்து பூஜைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஒரு பிடி அன்னத்தை காக்கைக்கு வைக்கும் பொழுது சூரிய பகவானுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து அவருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பராப வருஷம் அனைவருக்கும் நல்ல பலன்களை தரும் வருடமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை பிரார்த்தனை செய்து நம்முடைய திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.